வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம 7ஆம் வகுப்பில் பருவம் 2 அதில் முதல் இயலில் இருக்கக்கூடிய துணைப்பாடம் விரிவானம் ஆழ்கடலின் அடியில் அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஆழ்கடலின் அடியில். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆழ்கடல் அடியில்ன்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீர்மூழ்கி கப்பலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. ஒரு விலங்கியல் பேராசிரியர்னு வச்சுக்கோங்க. அவர் பேர் பியரி. இவர் தான் இந்த கடலை பற்றி, கடலுக்குள்ளே இருக்கிற அதிசயங்கள், விந்தைகள் இதெல்லாம் பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு நூல் எழுதலாம் அப்படின்னு எழுதுகிறாரு. அது ஒரு கற்பனை கதை தான். இது ஒரு கற்பனை கதை தான். இந்த கதையில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தான் கதாநாயகன் இல்லையா? அந்த கப்பலில் யார் கடலில் பயணம் செஞ்சாலும் சரி, ஒரு விலங்கு, பயங்கரமான ஒரு விலங்கு, அதாவது அலுமினியத்தால் பூசப்பட்ட ஒரு விலங்கு, அது மேல் பகுதியெல்லாம் அலுமினியத்தில் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த விலங்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு கடலுக்குள்ளே வெளியில் வரும். வெளியில் எல்லா கப்பலையும் என்ன செய்யும், அடித்து உடச்சிட்டு போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது உண்மையா, இது நிஜமாலுமா, இதெல்லாம் பொய்யா இல்லை உண்மையான்னு கண்டறியறதுக்காக அமெரிக்காவிலேருந்து நியூயார்க் நகர்லேருந்து ஒரு 2-3 பேர் புறப்படுறாங்க. அதில் தலைவராக ஃபாரஹட் என்பவரும், அதில் ஈட்டி எறியக்கூடிய திறமை வாய்ந்த ஒருத்தவர் அவர் நெட் என்பவரும், அவருடைய ஃப்ரெண்டு கால்சிலும் 3 பேர் போகிறாங்க. அந்த கப்பலில் போகிறாங்க. கப்பலில் போய் நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் 3 மாதமாக தேடுறாங்க. ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பெருங்கடலை தேடி பார்க்குறாங்க அந்த விலங்கு கிடைக்குமான்னு. ஆனால் அந்த விலங்கு கிடைக்கவே இல்லை. 3 மாதமாக தேடியாச்சு, இனிமேல் அது கிடைக்க போகிறதில்ல, அப்படி ஒரு விலங்கே இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்புகிறப்ப பார்த்தா அந்த விலங்கு வருது. அவங்க பார்த்துடுறாங்க, அது அவங்க கண்ணில் படுது. ஒரே ஆச்சரியம், அந்த விலங்கு மிக வேகமாக வருது. இவங்களுக்கு ஒரு பயம் வேறு. நம்ம இப்போ படகுல நம்மளுடைய கப்பலில் மோத போதுன்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த விலங்கு இவங்க கப்பலில் மோதிடுது. இவங்க கப்பல்லேருந்து தூக்கி எறியப்படுறாங்க இந்த 3 பேருமே. கண்ணு விழித்து பார்த்தாங்கன்னா அந்த விலங்கு மேலே இவங்க 3 பேருமே படுத்திருக்காங்க. ஒரே ஆச்சரியம். அந்த ஃபாரகட் தலைவர் இருக்கார்ல, அவர் அப்படியே மயக்கத்திலே இருக்கிறாரு. இந்த 2 வீரர்களும் என்ன கால்சியிலும் நெட்டும் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இவர் மயக்கத்துலேருந்து கொஞ்சம் தெளிஞ்சு இப்படி பார்த்தோன்னே அந்த நெட்டு சொல்கிறார், இது ஒரு விலங்கு இல்லை, இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, இந்த நீர்மூழ்கி கப்பல் தான் நம்ம இவ்வளோ நாளாக நம்மளை எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா, எல்லா கப்பலையும் உடைச்சி தள்ளுதா அப்படின்னு உங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நீர்மூழ்கி கப்பல் மேற்பரப்பில் இருக்கிறாங்க. அதனுடைய கதவை தட்டி உள்ளே போகலாம் அப்படின்னு தட்டுறாங்க. வெகு நேரத்துக்கு பிறகு தான் அந்த நீர்மூழ்கி கப்பலோட மேல் மூடி திறக்கப்படுது. திறந்தவுடனே என்ன செய்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவுடனே அவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்ணி தனியாக ஒரு அறையில் வச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பயம், என்ன நம்மளை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு. அன்றைக்கி நைட்டு முழுவதுமே அதில் இருக்கிறாங்க. மறுநாள் காலைல அந்த நீர்மூழ்கி கப்பலோட நீர்மூழ்கி கப்பல் பேர் நாட்டிலஸ். அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பெயர் நாட்டிலஸ். அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருக்கிறார், அவர் பேர் நெமோ. அவர் காலையில் இந்த 3 பேரையும் பார்க்குறாங்க. ஃபாரஹட், நெட், கான்சில், இவங்க 3 பேரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறார், இனிமேல் நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்ற எண்ணத்தை கைவிட்டுருங்க. இனிமேல் நீங்கள் தப்பிச்சே போக முடியாது. ஏன்னா நாங்கள் இவ்வளவு நாளாக எல்லோரும் எங்களை ஒரு விலங்குன்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்க மனசில் அதே எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். இது நீர்மூழ்கி கப்பல் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மனசில் இருக்க எண்ணங்கள் போய் எங்கள் மேலே இருக்க பயம் போயிடும். அதனால் நீங்கள் வெளியில் போக முடியாது, நாங்களும் வெளியில் போக மாட்டோம், நீங்கள் எங்களோடய இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே பயம் வந்துருச்சு, நம்ம இந்த கப்பல்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு. இந்த 3 பேருடைய எண்ணங்களும் அதே தான், எப்படியாவது தப்பிச்சு போகணும். அப்போ அந்த நெட்டுக்கிட்ட கேட்டுக்கிறாங்க, நெமோட்ட கேட்குறாங்க, சரி இந்த கப்பலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றப்ப அவர் சொல்கிறார், இந்த கப்பல் உள்ள எல்லா வசதிகளும் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். இங்கே ஒரு நூலகம் இருக்குது. நூலகம்னா லைப்ரரி இருக்குது, மியூசியம் இருக்குது, அருங்காட்சியகம் இருக்குது, இன்னும் வேறு
உங்களுக்கு சாப்பிட என்ன சாப்பிட வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் தப்பிச்சு போகின்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு 3 பேருக்குமே ஒரு அதிர்ச்சியும், நம்ம எப்படியாவது ஆனால் இங்கேருந்து தப்பிச்சிடணும் அந்த எண்ணங்கள் தான் அவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், இங்கே உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணாலும் கிடைக்கும். ஆனால் என்ன ஃபுட்டுன்னா நீங்கள் காய்கறிகள்லாம் அதிகமாக கிடைக்காது. நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது மீன், ப்ரானு, நண்டு, இது போல் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அமைதியாக இங்கே இருக்கலாம் அப்படின்றாங்க. இவங்களும் ஒரு வாரமாக அதற்குள்ளேயே சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஒரு 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 வாரத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேயே இருக்கிறது எங்களுக்கு போர் அடிக்குது, நாங்கள் எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் போய் காய்கறிகள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்றாரு. நெமோ விடுவாரா? விட மாட்டார். சரி, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், வாங்க, கொஞ்சம் தூரத்தில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் என்ன இருக்குது, காய்கறிகள்லாம் இருக்கும், நீங்கள் பறிச்சுட்டு வந்துடுங்க, இல்லை வாங்கிட்டு வந்துடுங்க, வேறு எங்கேயும் போகணுன்ற எண்ணத்தை விட்டுடணும் அப்படின்றாரு. ஒரு படகும் கொடுக்குறாரு. இவங்க 3 பேரும் போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே காய்கறிகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு புறப்படுற நேரத்தில் அந்த தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர், ஆதிவாசிகள் என்ன செய்கிறாங்க, இவங்களை துரத்துறாங்க. ஏதோ இவங்களாம் வேற்றுக்கிரக மனிதர்கள், இவங்களாம் வேறு மனிதர்களை பார்த்தா இவங்களாம் பிடிச்சி சாப்பிட்ருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க பயந்துக்கிட்டு படகு எடுத்துகிட்டு வேகமாக வராங்க. அவங்களும் தொடர்ந்து ஒரு 6-7 படகுல தொடர்ந்து வராங்க. இவங்க வேகமாக வந்து அந்த நாட்டிலஸ் கப்பலை தட்டி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் நல்லா மேல் மூடியை நல்லா போட்டு மூடிடுறாங்க. திறக்கவே இல்லை. இவங்க இந்த 6-7 போட்டில் வந்துட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே நின்றுட்டு தட்டுறாங்க. இவங்க திறக்கவே இல்லை. அப்படியே ஒரு வாரம் அப்படியே உள்ளேயே இருக்கிறாங்க. அதில் இருக்க சாப்பாடு, அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, இந்த ஃபாரகட் கேட்குறாரு, நம்ம நல்ல காற்று நமக்கு வேணும்னா என்ன செய்யலாம், நமக்கு நல்ல காற்று வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நல்ல காற்று வேணும்னா நம்ம என்ன செய்யணும், நாங்கள் கடலுக்கு மேற்பரப்பில் போயிடுவோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மேல்மூடியை திறந்தோடனே எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியில் போயிடும், ஃப்ரெஷ்ஷான காற்று எங்களுக்கு உள்ளே வரும். அதை வச்சு நாங்கள் திரும்பவும் ஒரு வாரத்துக்கு நல்லா சுவாசிப்போம். அப்புறம் திரும்பவும் ஒரு வாரம் கழித்து நாங்கள் திரும்பவும் இது மாதிரி மேற்பகுதிக்கு போய் நாங்கள் காற்றை புதுப்பித்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் கேட்குறாரு, இப்போ நீங்கள் மேலே போகணும், கீழே போகணுன்னா என்ன செய்வீங்க, திடீர்னு மேலே போகணும், திடீர்னு கீழே ஆழ்கடலுக்கு வரணுன்னா அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னு அவர் சொல்கிறாரு. எங்கள் இதுக்குள்ளே நீர்மூழ்கி தொட்டிகள்லாம் நிறையா இருக்குது, நீர் தொட்டிகள் இருக்குது. நிறைய நீர் தொட்டிகளை திறந்து நாங்கள் ஃபில் பண்ணோம்னே எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடிமட்டத்துக்கு போகும். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மேலே போகணும்னு நினச்சோம்னா அந்த நீர் தொட்டிகளை திறந்து விட்டுருவோம், நாங்கள் வேகமாக மேலே போயிடுவோம். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை முறை நடந்துகிட்ருக்கு அப்படின்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியமும். அப்புறம் இந்த 7 நாள் கழித்து நம்ம காற்றை புதுப்பித்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கதவை திறக்க போகிறாரு. அப்பயும் சொல்கிறாரு நெமோட்டு, இவர் சொல்கிறார், இந்த அமெரிக்க வீரர், இல்லை கதவை திறந்தோடனே அந்த பழங்குடியினர் இருந்தால் என்ன செய்யறதுன்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத, போய் கதவை திறங்கன்றாரு. கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்தோடனே அதே போல் அந்த ஆதிவாசிகள் 7 நாளாகவும் அந்த நீர்மூழ்கி கப்பலையே சூழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வேகமாக அந்த படிக்கட்டில் உள்ளே இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த படிக்கட்டில் அவங்களுக்கு ஷாக் அடித்து தூக்கி எறியப்படுறாங்க. இவர் சொல்கிறார், நெமோ சொல்கிறார், நான் இந்த படிக்கட்டிலலாம் மின்சாரம் வச்சுருக்கேன், இதை அவங்க கால் வச்சோன்னே தூக்கி எறியும், அவங்க போயிடுவாங்கன்னு. அதே போல் ஒரு 4 பேரை தூக்கி எறிஞ்சோடனே அவங்களா போயிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க, காற்றை புதுப்பிச்சுக்கிட்டு திருப்பி போகிறாங்க. அந்த நெமோ சொல்கிறார், எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது, நம்மளும் என்ன செய்யலாம், கடலுக்கு அடியில் போய் நம்ம கொஞ்சம் முத்துக்களை பொறுக்கிட்டு வரலாமா அப்படின்னு இவரும் சொல்கிறார். இந்த தலைவரும் சரி போகலாம், ஃபரகட்டும் போகிறாரு. 2 பேரும் போய் என்ன செய்கிறாங்க, இந்த ஆக்சிஜன் பையை முதுகில் கட்டிக்கிட்டு உள்ளே போய் என்ன செய்கிறாங்க, முத்தை பொறுக்கிறாங்க. அப்போ பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு இந்தியன் முத்து எடுத்துகிட்ருக்கான். ஆனால் எந்த ஒரு உதவி உபகரணங்களும் அவர் வச்சிடல, முதுகுலாம் வெறும் மூச்சை பிடிச்சிட்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க, முத்து எடுக்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா நாங்களாம் ஆக்சிஜன் கட்டிக்கிட்டு ஒரு என்ன ப்ரிப்பரேஷனாக உள்ளே இறங்குறோம், நீங்கள் எதுவுமே இல்லாத இறங்குறீங்களேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் ஒரு சுறா மீன் தாக்க வருது அந்த இந்தியனை. உடனே இந்த நெமோ என்ன செய்கிறார், ஒரு வாள் வச்சுருந்தார், அதை வெட்டிட்டு அந்த இந்தியனை காப்பாற்றிட்டு சொல்லிட்டு போகிறார், நீ பத்திரமா மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் அந்த நாட்டிலஸ்க்கு வந்துடுறாங்க. நாட்டிலஸ்க்கு வந்தோடனே இவர் சொல்கிறார், அப்பா நான் இன்றைக்கி ஒரு இந்தியனை காப்பாற்றினேன்னு எனக்கு ஒரு
பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி வழியில் போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தா நிறையா கப்பல் நகரங்கள் எல்லாம் கடலுக்கடியில் மூழ்கி கிடக்குது. அந்த கப்பல்களில் இருக்கக்கூடிய காசுகள், பணம், வைரம், தங்கம் இதெல்லாம் இருக்கிறதுலாம் தேவையான அளவு இவங்களும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து இவங்க அந்த நாட்டிலஸ்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்படியா போயிட்டுருக்கு, இவங்க பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, ஒரு மணல் திட்டில் போய் சிக்கிக்குது. இந்த நாட்டிலஸ் வந்து அடியில் மணல் திட்டு, மலை, அதாவது பூகம்பம், எரிமலையெல்லாம் உள்ளே இருக்கான். இந்த மணல் திட்டில் போய் சிக்கிக்கிட்டோடனே வெளியில் வர முடியல. அப்போ இவர் கேட்குறார், இந்த அமெரிக்க தளபதி கேட்குறார், எப்படி வெளியில் போகிறது, நம்ம இது சிக்கிக்கிட்டோமேன்னு. இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 7 நாளில் பௌர்ணமி வரும், முழு நிலவு நாள் வரும். அப்போ என்னது, நீர்மூழ்கி கப்பல் தண்ணி நீர்மட்டம் மேலே உயரும். அப்போ கடல் தானாக நம்மளுடைய கப்பலை விடுவிக்கும், நம்ம மேலே போயிடலாம் அப்படின்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, நீங்கள் ஏன் எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க அப்படின்னு. இல்லை, நாங்கள் வந்து கடலில் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இவங்க போயிட்டே இருக்கிறப்ப எப்படியாவது நம்ம இந்த கப்பல்லேருந்து தப்பிச்சிடணும். இந்த 3 பேரும் அதே தான், அவங்க மைண்டில் அதே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த நம்ம கப்பல்லேருந்து இது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு படகு எடுத்து, நாங்கள் சும்மா இப்படி வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு எடுத்து புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிற நிலையில் ஒரு சுழலில் போய் மாட்டிக்கிறாங்க. கடலுக்குள்ளே இருக்க ஒரு சுழலில் அந்த நாட்டிலஸ் மாட்டிக்குது, இவங்களும் மாட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் தூக்கி எறியப்படுறாங்க. இவங்க 3 பேரும் தூக்கி எறியப்பட்டவுடனே இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. கண் வீழ்ச்சி பார்த்தா எங்கேயோ ஒரு நார்வே ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, அது ஒரு மீனவர் குடிசையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், நம்ம எப்போ வந்து இங்கே வந்தோம், அப்போ அந்த நாட்டிலஸ் என்னாச்சு, நெமோ என்னாருன்னு ஒரே வியப்பாக பார்க்குறாங்க. இதுதான் இந்த கதை. இப்போ கதைக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நான் ஒவ்வொரு படமாக சொல்லி உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. உங்கள் புத்தகத்துலேயும் இது இருக்குது, பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்கள், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் ஜூல்ஸ் வெர்சன். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். புதினம்னா உங்களுக்கு தெரியும், ஒரே புக்கு ஒரே டைம் படிச்சுட்டு அப்படியே எழுந்திருக்கலாம். மொத்தமாக இருக்கும், உங்களுக்கு தெரியக்கூடிய மாணவர்களுக்கு புதினம்னா என்னன்னு தெரியாது. நாவல்லாம் தெரியுமா, ஒரு முழு புக்கு தொடர்கதையெல்லாம் இருக்காது. புதினம் எழுதியவர் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்பட பல புதினங்களும் படைத்துள்ளார். நிறைய புக்கு எழுதியிருக்கிறார் இவர். பாருங்கள், இவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டது. இது ஆங்கிலத்தில் இருக்குது, இதை நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. இவர் தான் அவர், ஜூலியஸ் சார்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். கடல் பல்வேறு விந்தையை தன்னுக்குள் கொண்டது. கடலில் எல்லா அதிசயங்களும் கடலுக்குள்ளே இருக்குது இல்லையா. இந்த பூமி உருண்டையானது, கால் பகுதி தான் நிலப்பரப்பு, 3 பகுதி என்னது நீர்ப்பரப்பு. அப்போ இந்த நீருக்குள்ளே எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ அதிசயங்கள் உள்ளே இருக்கா. விந்தையான புதுசாக ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாரு. கடலுக்கடையில் பல வகையான தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவழப்பாறைகள், எரிமலைகள் எல்லாமே இருக்குது. அதில் எரிமலைகள்லாம் கடலுக்கடையில் நிறைய குமரிக்கிட்டு இருக்குது, அதாவது வெடிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த இவ்வளவு தண்ணி இருந்தாலும் எரிமலை வெடிக்க தான் செய்யுது. என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடக்கின்றன. மேலும் கடலுக்கடியில் நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன. கடலுக்கடியில் நகரமும் இருக்குது, என்னது கப்பல்களும் மூழ்கி கிடக்குதுன்றார். ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றையெல்லாம் காண்போம். இப்போ தான் கதைக்குள்ளே போகிறாங்க. ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பல், இது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இப்போ போகிறாங்க. பாருங்கள், இந்த விந்தை விலங்கை கண்டுபிடிப்பு, அதாவது ஒரு விந்தையான விலங்கு இல்லையா. என் பெயர் பியரி, நான் விலங்கியல் பேராசிரியர். கடலுக்கடியில் உள்ள விலங்கை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி. 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமியிடையே ஒரு அதிசயமான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்திலான உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி. என்ன அந்த விந்தையான விலங்கு?
அந்த விலந்த விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகர்லேருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்படுது. நியூயார்க் நகர்லேருந்து இதுதான் நியூயார்க் நகர்லேருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்படுது. கடல் பயணத்தின் திறமை வாய்ந்த ஃபாரகட் இவர் தான் பார்த்துக்கோங்க. இவரும் அவருடைய நண்பர் ஈட்டி எறிதலில் திறமை வாய்ந்தவர் ஃபாரகட், நெட், இவர் வந்து கார்லஸ், இவர் தான் நெட்டு. இவங்க 3 பேரும் தான் அந்த விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. 3 பேருமே சேர்ந்து விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த விலங்கை ஒரு வழியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நீர்மூழ்கி கப்பல் அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. அது மிக வேகமாக போகக்கூடிய கப்பலை வந்து தாக்குது அப்படின்ற செய்தி அவங்களுக்கு அப்போ தெரியுது. பாருங்கள், அப்போது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது. அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் ஃபாரகட் கட்டளையிட்டார். வீரர்கள் சுடத் தொடங்கினர். பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்குகள் என்ன செய்யுது, தாக்குது. ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. வீரர்கள் சுடத் தொடங்கினர். பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெறித்து விழுந்தன. நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்தார். அவற்றிலும் அந்த விலங்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. நெட்டு அது நீர்மூழ்கி கப்பல் உறுதியாக இருக்குது. அந்த விலங்கு நீரை பீத்தி அடித்து கொண்டு எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது. நாங்கள் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன். நான் அப்படியே என்ன செஞ்சேன், மயக்கமடைஞ்சு எழுந்து பார்த்தா கண் விழித்த போது உலோகத்திலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன். எனக்கு முன்னால் எனது உதவியாளர் கான்சிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர். நாம் தேடி வந்த விலங்கு இதுதான். உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட். இது கப்பல், இது விலங்கு இல்லை அப்படின்னு, இது நீர்மூழ்கி கப்பல்ன்றார். நீருக்கடியில் எவ்வளோ ஆழத்துக்கும் போகும் பாருங்கள். நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம். நீண்ட நேரத்திற்கு பிறகு மேல்பரப்பிலிருந்து மூடி திறக்கப்பட்டது. என்னது, நீர்மூழ்கி கப்பல் திறக்கப்பட்டது. அந்த கப்பலோட கேப்டன் இவர் தான், நெமோ. மூடி திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் 3வரையும் சிறைப்பிடித்து ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினர். எங்கள் 3 பேரையும் சிறையில் வச்சுட்டாங்க. மறுநாள் காலை கப்பல் தலைவன் எங்கள் அறைக்குள் வந்தார். தனது பெயர் நெமோ, இவர் தான் நெமோ என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நாட்டிலே சென்னும் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறேன். அந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. எனக்காக ஒரு தனி உலகத்தையே இந்த நீர்மூழ்கி கப்பலில் நான் உருவாக்கி வைத்துள்ளேன். எனது நம்பிக்கைக்குரியவர்கள் வேலையாட்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் கடல்வாழ் உயிரினமிருந்து உருவாக்கி கொள்கிறோம். இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன், உங்களையும் திரும்ப விட மாட்டேன் என்றார் நெமோ. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பாருங்கள், இது உள்ள என்னென்ன இருக்குது பாருங்கள். நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். அவரது மனதை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு புரிந்து போயிற்று. எப்படியாவது இந்த கப்பலிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று நாங்கள் மனதுக்குள் திட்டமிட்டு கொண்டோம். ஆழ்கடக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்து. அவங்க கூட போகிற வழி இல்லை. அந்த நீர்மூழ்கி கப்பலில் எல்லா இடங்களிலும் செல்ல எனக்கு நெமோ இசைவு அளித்திருந்தார். கப்பலில் மிக சிறந்த நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும், நூலகம் பாருங்கள், பெரிய நூலகமும் இருக்குது, அருங்காட்சியகமும் இருக்குது அங்கே. இந்த கப்பல் செல்வதற்கு ஆற்றில் எதிலிருந்து கிடைக்கிறது என்றார். நான் கேட்டேன், இதுக்கு கரண்ட்டு இதெல்லாம் தேவைப்படுதில்ல, இதுக்கெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நாங்களே தயாரிச்சுக்கிறோம். நாங்களே என்ன செய்கிறோம், இந்த கப்பல் செல்வதற்கு இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கே உள்ளன என்றார் அவர். கப்பலை ஆழ்கடலுக்கும் மேல்மட்டத்திற்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர் தொட்டிகள் உள்ளன. அவற்றின் நீரை நிரப்பும் போது கப்பல் அடிகளுக்கு செல்லும். அந்த நீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் போது
கப்பலின் எடை குறைவால் கப்பல் நீர்மட்டத்திற்கு மேல் செல்லும் என்று விளக்கினார் நெமோ. எல்லாம் சரி, நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்காக காற்று எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. காற்று எப்படி கிடைக்குது உங்களுக்கு? இதெல்லாம் காற்றெல்லாம் எப்படி கிடைக்குதுன்றார். இப்போ தான் இந்த தீவுக்கு வராங்க பாருங்கள். காற்று நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போய் புதுப்பிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறார். எப்போ எங்களுக்கு மிகவும் போர் அடிக்குது, நாங்கள் எங்கேயாவது போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நாட்டிலஸ் மேல்தளத்தில் நின்று பார்த்தபோது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது. இந்த தீவுக்கு வராங்க. நெமோவிட்ட கேட்டுட்டு போகிறாங்க. இசைவு பெற்று நெட்டும் கான்சிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவுக்கு சென்றோம். அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்து கொண்டு படகில் ஏறினோம். திடீரென்று அந்த தீவை சார்ந்த மனிதர்களை கொன்று தின்று வழக்கமுடையவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம். ஏராளமான படகில் அந்த மனிதர்கள் எங்களை நாட்டிலசை சூழ்ந்தார்கள். பாருங்கள், இது போல் இருக்க மனிதர்கள் தான் ஆதிவாசிகள். நாட்டிலசை சூழ்ந்தார்கள். நாங்கள் மேல்முடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம். இந்த முற்றுகை 6 நாட்கள் தொடர்ந்தது. 7ஆம் நாள் முழு நிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது. அப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ. மேல்முடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன். நெமோ சிரித்தபடியே மேல்முடியை திறந்தார். உள்ளே இறங்குவதற்கு ஏணியில் கால் வைத்தவர்கள் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்தார் நெமோ. அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். இப்படியா எங்களுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கின்றார். ஆழ்கடலுக்கு அடியில் பாருங்கள், நானும் நெமோவும் கடலுக்கு சென்று அங்கு தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்து குளிப்பதற்கு கடலுக்குள் இறங்கினார். அவர் காற்றுப்பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கி கொண்டு முத்து சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார். அப்பொழுது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறா மீன் வேகமாக பாய்ந்து வந்தது. நெமோ தன் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறா மீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார். ஒரு இந்தியரை காப்பாற்றிய மன நிறைவு எங்களுக்கு கிடைச்சிது. நீர்மூழ்கி பாருங்கள், கடல் கடையில் போய் முத்தெடுக்கிறாங்க. இந்தியரை காப்பாற்றிய மன நிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலசுக்கு திரும்பினோம். மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம். வழியிலேயே பல விந்தைகள்லாம் கண்டோம். நீருக்கடியில் இருக்கக்கூடிய கப்பல்லாம் பார்த்தோம். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். அந்த கப்பல்கள் சிதைவுகளிலிருந்து தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற பொருள்கள்லாம் எடுத்தோம். தங்கம், வெள்ளி, தங்க காசுகள் இதெல்லாம் நாங்கள் நிறைய சேகரித்து வச்சுக்கிட்டு திரும்பவும் வந்தோம். அதற்கடியில் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்திற்கு கடலுக்குள் அதாவது குழம்பு வந்து கக்கிக்கிட்டே இருக்குது. எரிமலை வெடிச்சிருச்சு. எரிமலையை கண்டு வியந்தோம். அதன் அடியில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிக் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். இந்த நகரம் பாருங்கள், ஒரு நகரமே அதுக்கு அடியில் இருக்கான், கடலுக்கு அடியில். பிறகு பூமியின் தென் துருவத்தில் சென்றோம். அங்கு பென்குயின், கடல் சிங்கம், பென்குயின்லாம் விளையாடுறதுலாம் பார்க்குறோம். கடல் சிங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். வர வழியில் பார்த்தா ஒரு ஆட்டோ பஸ் எங்களை தாக்க வந்தது, பெரிய ஆட்டோ பஸ். நாங்கள் அதையும் குத்தி கிழிச்சிட்டு கொன்னுட்டு நாங்கள் திரும்பவும் வந்தோம். வரப்போ ஒரு பெரிய சுழல் ஏற்பட்டது. அந்த சுழலில் நாங்கள் எல்லோரும் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் தூக்கி எறியப்பட்டு பார்த்தா ஒரு நார்வேயில் ஒரு இடத்துல நாங்கள் கண் விழித்து பார்த்தா ஒரு குடிசையில் நாங்கள் இருந்தோம். அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஆனால் இந்த நாட்டிலசும் நெமோவும் என்ன ஆனார்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். மாணவர்களே, இந்த கதையை கேட்டீங்க. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கதை நல்ல அருமையாகவும் இருக்குது. இந்த கதையை திரும்பவும் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.